Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான கேரட் பால் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டி அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு கேரட் பால். இந்த கேரட் பால்ல நம்ம சேர்த்து இருக்கிற கேரட்டோட பச்சை மணம் எதுவும் இல்லாம கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ வாங்க இந்த டேஸ்டியான கேரட் பால் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த கேரட் பால் பண்ணுறதுக்காக 2 கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒன்று நல்லா பெரிய சைஸ் கேரட், ஒன்று வந்து சின்ன சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 5 முழுசாக இருக்கிற முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, 10 பதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கேரட்டோட மேல் தோலெல்லாம் வந்து சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம குக் பண்ணுற ஒரு பேனில் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த கேரட்டு, அடுத்தது பதாம், அடுத்ததாக முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து இந்த கேரட் வந்து மூழ்கி கிடக்கிற அளவு மட்டும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா வேகட்டும். வெந்து ரொம்ப ஒடிஞ்சு மசிஞ்சு போகிற அளவுக்கு வேகக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தா கட் ஆகும். அந்தளவுக்கு மட்டும் நம்ம கேரட்டை வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போது கேரட்டெல்லாம் வந்து வெந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறுன அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பதாம் பருப்போட தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கேரட் மில்கில் வந்து அந்த தோலெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால அந்த தோலெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கனால ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கேரட், கேஷ்யூநட், அப்புறம் பதாம் எல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட் பியூரி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவு பால் நான் ஊற்றுறேன். இந்த பால் வந்துட்டு எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு சமமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1/2 லிட்டர் பாலும் 1/2 லிட்டரும் தண்ணியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். என்கிட்ட ப்ரௌன் சுகர் தான் இருந்தது, அதனால நான் வந்து இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கறதுக்காக. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ஃபுல்லாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணால் இனியுமே நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு க்ரீமினஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பியூரி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பியூரி ஆட் பண்ண அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு இது பண்ணணும்ல கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கேரட்டை எல்லாமே வந்து வெந்து இருக்கிறனால ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நான் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். ஆறுன அப்புறமா ஒரு 4 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான கேரட் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சூட்டோடு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியான மில்க் ட்ரிங்க்ஸ் ரெசிபி வந்துட்டு நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நீங்கள் அந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.